விஷசாராயம் குடித்து சிகிச்சையில் இருப்பவர்களிடமும் விசாரணை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் அரவிந்தன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். அரவிந்தன், எஸ்பி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் விசாரணை நடத்த இருக்கார தகவல் வழியாக இருக்கிறது. சிபிசிஐடி காவல்துறையினுடைய திட்டம் என்ன? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து 33 பலி எண்ணிக்கை தாண்டிய நிலையில சேலம் சரக டிஐஜி உமா தலைமையில் எஸ்பி ஜெயக்குமார் முன்னாள் விழுப்புரம் எஸ்பியாக இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப தற்போது வேறு மாவட்டத்தில் பணிபுரிகிறார். இவர்கள் தலைமையில இங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒரு நபர்களிடம் இவர்கள் எங்கே சாராயம் வாங்கினார்கள், எப்போது அறிந்தினார்கள், இவர்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு என்ற குறித்தும், இவர்கள் எப்பொழுது யாரிடம் வாங்குவார்கள், இவங்க வித்தது யாரு, இவங்களுடைய தொடர்புகளுக்கு அனைத்து இதையும் அவங்க விசாரணை எடுத்து வருகின்றாங்க. தற்போது அவங்க மருத்துவமனைக்கு உள்ளே சென்று அங்க சிகிச்சையில் உள்ளவர்களிடம் விசாரணை எடுத்து வருகின்றாங்க. அந்த காட்சி தான் நாம் பார்த்திருப்போம். தொடர்ந்து இங்க பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி பிரேத பரிசோதனையிலிருந்து ஒரு 29 பேருக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கு. அதுல ஒரு 20 பேரின் உடல் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 9 பேர் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உறவினர்கள் வந்துதான் அவர்கள் ஒப்படைக்கப்படும். மேலும் பலி எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது. இன்னும் அதிகரிக்கும் என அச்சத்தில் உள்ளனர். மேலும் பார்த்தோம்னால் புதுச்சேரி ஜிப்மா மருத்துவமனையில் 10 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். மேலும் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரத்தில் பார்த்தோம்னால் ஒரு 5 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். தற்போது பார்த்தோம்னா சிபிசிஐடி இதற்கு ஏடிசி தலைமை கோமதி மற்றும் ஐஜியில நியமித்திருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இடங்களும் சிகிச்சை பெற்ற விசாரணை தொடங்க உள்ளனாங்க. தொடர்ந்து இன்னும் எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் பல கட்சி தலைவர்கள் இன்னும் முதலமைச்சரும் இங்க வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்குது. தொடர்ந்து இங்க விழுப்புரம் டிஐஜி வர உள்ள தகவல் வெளியாக இருக்கு. சிபிசிஐடி போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விசாரணை தொடங்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இங்க தற்போது நம்ம மருத்துவக் கல்லூரியில் சேலம் சரக டிஐஜி தலைமையில் விசாரணை நடத்த குழு விசாரணை நடத்தி வரும் காட்சியில தான் தற்போது நாம் பார்த்துக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தோம்னால் கல்வராய மலையிலிருந்து மேல் பழங்கூர் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் இங்க சிகிச்சை கலைத்து வர செல்ல நிலையில மருத்துவர்கள் உள்ளே நுழைந்த போது அவர் உயிரிழந்து விட்டதால் அவர் உறவினர்கள் கதறும் காட்சியை பார்த்திருப்போம். அவர் எதனால் உயிரிழந்தார் என்று தெரியவில்லை. அதற்கான காரணங்களையும் மருத்துவர்கள் விசாரித்தனர். அவர் உறவினர்களை கேட்ட போது அவர் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தார் என்று தெரிவித்தார்கள். அவர்களுக்கு வயிற்று வலி, கண் எரிச்சல் என்பதாகவும் அவர்கள் உறவினர்கள் தெரிவித்தார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். சிகிச்சை பெற்று வருபவர்களிடமும் காவல்துறை விசாரணையை தொடர இருக்கிறது. இதற்கிடையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் அவரிடமும் எங்கே இந்த விஷசாராயம் வாங்கப்பட்டது அப்படின்ற விசாரணையும் நடந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.